இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நான் நம்புகிறது அவராலே வரும். தாவீது தான் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை கண்டிப்பா கர்த்தர் கைகூடி வர பண்ணுவா என்கிற நிச்சயத்தோடு இந்த வார்த்தையை சொல்றதை நம்ம பார்க்கணும். நீங்க எதை நம்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் அல்ல. நீங்க நம்பிட்டு இருக்கிறத கர்த்தரால வாய்க்க பண்ண முடியும், அந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறதா, அதுதான் முக்கியம். நீங்க சூழ்நிலைகள் சொல்லுகிறத நம்புறீங்களா, மனிதர்கள் சொல்லுகிறத நம்புறீங்களா, அல்லது சாத்தான் சொல்றத நம்புறீங்களா, அல்லது உங்களுக்குள்ளே உங்களுடைய சுய உணர்வு சொல்றத நீங்க நம்புறீங்களா? இதெல்லாம் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். தாவீதுட்ட நீ என்னப்பா அப்படி நம்புற, அது கர்த்தரால வரும்னு எப்படி உன்னால சொல்ல முடியுதுன்னு சொல்லி அவனுடைய முழு வாழ்க்கையை குறித்து நீங்க கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். என்ன நோக்கத்திற்காக அவர் அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நோக்கம் நிறைவேறும். என்னை ராஜா அப்படிங்கிற ஸ்தானத்துல ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு ராஜாங்கிற ஸ்தானத்துல நான் உட்கார்ந்து ஆட்சி செய்ய முடியாதபடி துரத்தி விடப்பட்டாலும், நான் கொலை செய்யப்பட தேடப்பட்டாலும், நிச்சயமா கர்த்தர் என்னை ராஜாவாக அரியணையில் அமர்த்துவார். என்னுடைய சத்துருக்கள் என்னை சுற்றிலும் என்னை வளைந்து கொண்டு என் பிராணனை வாங்குறதுக்கு வகை தேடினாலும் கர்த்தர் என் பிராணனை சத்துருக்கள் கையில் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார். இப்படி அவனுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தரையே அவன் நம்பி இருக்கிறதையும், கர்த்தரிடத்திலிருந்து தான் நம்பிக்கொண்டிருக்கிறது கிடைக்கும் என்பதையும் மிக உறுதியாக அறிக்கையிடுகிறத நீங்க அவருடைய வாழ்க்கை சரித்திரம் முழுவதிலும் பார்க்கணும். உங்களால சொல்ல முடியுமா, என்னை ரட்சித்த தேவன் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் என்னை ரட்சித்திருக்கிறார், அந்த நோக்கத்தை என் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார். எனக்கு சில கிருபைகளையும் தாளந்துகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்பட வேண்டும். ஆகவே நிச்சயம் கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? என் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டுதான் கர்த்தர் சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சில தீர்க்க தரிசனங்கள் எனக்கு நேராக உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கண்டிப்பா அந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றி அந்த தீர்க்க தரிசனங்களின்படி என்னை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் அவரிடத்திலிருந்து ஏற்ற நேரத்தில் வரும். உங்களால நம்ப முடியுதா? நிச்சயமா இதெல்லாம் நம்புங்க. படிப்பை பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் சம்பந்தம் இல்லாதது மாதிரி தெரியுதா? உங்க வேலை, உங்க வருமானம், உங்க தொழில், உங்க குடும்ப சூழ்நிலை, உங்க ஆவிக்குரிய நிலைகள், இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன அந்த திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறுமா? எனக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்க ஒண்ணுதான். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்க ஆத்துமா கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு காத்திருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க மனது, உங்க உணர்வு, உங்க சுய சித்தம், இது எல்லாம் தேவனையே நோக்கி காத்திருக்கட்டும், தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கட்டும். நான் நம்புகிறத அவர் எனக்கு தருகிற வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருப்பேன்னு சொல்லி உங்க மனது, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய சுய சித்தம், இதெல்லாம் அர்ப்பணித்து காத்திருங்கள். நீங்க நம்புறதெல்லாம் கர்த்தர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். பரிசுத்த தேவனே, எங்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதிக்கிறவர். யாரெல்லாம் இன்னைக்கு நான் நம்புகிறது கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அதெல்லாம் நீங்க கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.